என்ன சார் இவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. இல்ல மிஸ்டர் மருதமலை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கலவரம் நடந்த 15 பூத்துலேயும் ரீபோலிங் நடக்க போகுது. இந்த தடவை எலெக்ஷன் அமைதியாக நடக்கணும். டோன்ட் வரி சார், எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு செக்ஷன் 144 அமல்ல இருக்கும். ரீபோலிங் நடக்கிற 15 பூத்துலையும் ஃபுல் ப்ரொடக்ஷன் கொடுத்துறோம். அட் எனி காஸ்ட் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். சண்முகராஜன் எலெக்ஷன் தேதியில பிரச்சனை பண்ணுவான்னு கிரைம் பிரான்ச்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சார், மாசியோட தம்பி சண்முகராஜனும் டிரைவர் ரமேஷும் மாசி ஜெயிலில் போய் பார்த்துருக்காங்க சார். அன்னையிலேருந்து சண்முகராஜன் தலைமறைவாயிட்டான். இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா சண்முகராஜன் பிரச்சனை பண்ணுவான் சார். அதுக்கு முன்னாடி அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனா அவன் எங்க இருக்கான்னு டிரைவர் ரமேஷுக்கு தான் தெரியும் சார். சண்முகராஜனை நாளைக்கு அரெஸ்ட் பண்ண. சண்முகராஜ் எங்க இருக்கான் தெரியாது. நீ அவன் கூட செஞ்ச தப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். மரியாதையை அப்ரூவ் ஆயிட்டா உன் பேர்ல இருக்கிற கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உன்னை காப்பாத்திருவேன். என்ன காப்பாத்திக்க எங்க அண்ணன் மாசி இருக்காரு. முடிஞ்ச உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ. என் உயிரே போனாலும் என்கிட்ட இருந்து உன்னால எந்த உண்மையும் வரவழைக்க முடியாது. என்ன நினைச்சிட்டாம அடிச்ச அடியில அந்த ரமேஷ் உண்மையில கக்கிட்டா நாளைக்கு காலை அவனை கோர்ட்ல பிரசன்ட் பண்ணணும். அதுக்குண்டான ப்ரொசீஜர்ஸ் ரெடி பண்ணுங்க. அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி சண்முகராஜனை உடனே நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். கம் அலாங், ஹரி அப் எவரிபாடி. ரமேஷ் அடிச்ச அடியில உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு அவன் அப்ரூவ் ஆயிட்டான். நாளைக்கு காலையில் அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க போய் எல்லா உண்மையை சொல்லிட்டானா உங்க தம்பியை காப்பாற்றவே முடியாது. நாளைக்கு அவன் கோர்ட்டுக்கு போக மாட்டான். நான் சொல்றத மட்டும் செய். சரிங்க, அப்படியே பண்றேன். என்னது? டிபார்ட்மெண்ட்ல சில பேர் செய்யற தப்பால பப்ளிக் நம்மள மாமா பையன் கூப்பிடுறாங்க. உன்ன மாதிரி 10 பேர் இருந்தா போதும். நம்ம செய்யற தொழிலுக்கு பண்ற துரோகம் கட்டின பொண்டாடி 4 பேருக்கு கூட்டு கொடுக்கறது சமண்டா. கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எடுத்து தாண்ட வருவாங்க. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க வேலைக்கு சேர்ந்த உடனே பப்ளிக்கும் மறந்துருங்க, சர்வீஸும் மறந்துருங்க. வெறும் கமிஷன் மட்டும் மைண்ட்ல வச்சு வேலை செஞ்சா பப்ளிக் எப்படி நம்மள மதிப்பா? எல்லா ஸ்டேஷன்லயும் இப்படிதான் வாழணுங்கிறதுக்காக நேதாஜி, அண்ணா, மகாத்மா காந்தி இப்படிப்பட்டவங்களோட போட்டோல மாட்டி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கத்துல எப்படியெல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்காக ரவுடி, கிரிமினல், அக்யூஸ் இவங்க போட்டோல மாட்டி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் நமக்கே புரியலன்னா மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? எப்படிடா புரிஞ்சுப்பாங்க? ஓகே, வாங்கின கமிஷனுக்கு வேலை செஞ்சிருக்கு. வாங்கின சம்பளத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு உண்மையான போலீஸா வேலை செய். கமான் டெல் மீ, சண்முகராஜன் எங்க இருக்கா? இன்ஸ்பெக்டரே, வாங்க 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 வாங்க. அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? முடியாது, எனக்கு ஹார்ட் அட்டாக். அதிர்ச்சியான விஷயம் எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு நான் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லுது. பாக்குறீங்களா? டாக்டர், எஸ், வாரண்ட் இருக்கு. இவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வெளியில ஐசியூன்னு போர்டு இருக்குல்ல, அவர் ஹார்ட் பேஷண்ட். அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நாங்க தான் பதில் சொல்லணும். அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க சார். பக்கா சட்டை போட படுத்திருக்கான். என்ன சார், நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கலையே. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்த ஆண்டவதுக்கு டோரி பிடிச்சிடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அரெஸ்ட் பண்ண முடியாம திரும்பி வந்துட்டு இருக்கியா? அதான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி தம்பியா ஹாஸ்பிட்டல்ல சேஃபா வச்சிருக்கேனே. அவன் டாக்டர் சொல்ற வரைக்கும் பெட்ல இருந்து ஏந்திருக்க மாட்டான். நீ அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் அசந்ததுல என் ஒரு தம்பிய நீ புத்திசாலித்தனமா சாகடிச்சிட்ட. இனிமே நீ என்ன ஜெயிக்க முடியாதுடா. ஐசியூல இருக்கிற பேஷண்ட்டை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஹலோ, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பியூன் கந்தசாமி பேசுறேன். சீஃப் டாக்டர் இருக்காங்க. நான் தான் சீஃப் டாக்டர் தான் பேசுறேன். டாக்டர், நம்ம ஹாஸ்பிடல் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெரிய பெரிய ஆபீசர்ல இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காங்க சார். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க சார். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் வராங்க. இருக்கிற எக்ஸ்ட்ரா பெட் எல்லாம் தூக்கிடுங்க. பேஷண்ட் தவிர வேற யாரும் இருக்க கூடாது. கம் ஆன் குயிக். பேஷண்ட்ஸ் தவிர யாரும் இருக்க கூடாது. விசிட்டர்ஸ்லாம் வெளியே போங்க. கம் ஆன், ஹரி அப், குயிக் குயிக். ஏய், சொல்றா, சார் வேண்டாம். பாட்டில் போட்டேன். நர்ஸ் போடு.
ஹலோ ஏய் புறம்போக்கு, உனக்கு ஹார்ட் அட்டாக்கு, அதுக்கு எப்படி பைபாஸ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா சர்ஜன் நான் இல்ல. யார் உயிரை காப்பாத்துவாங்க நினைச்சிட்டு இருக்க அந்த டாக்டர்ல ஒருத்தன் உன்னை ஊசி போட்டு கொல்ல போறான். டாக்டர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சா? எல்லாம் ஓகே. ஆனா அந்த சண்முகராஜ் மட்டும் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்து படுக்க வச்சிர வேண்டியது. ஓகே டாக்டர். ஏய் டாக்டர், ஏன் இப்படி பதட்டமா இருக்கு? வெறும் ஸ்லீப்பிங் டோஸ் தான். ஏண்டா பணத்தை வாங்கிட்டு என்னை விட அவன் அதிகமா பணம் கொடுக்கவும் என்னை கொல்ல பாக்குறியா? வீணா டென்ஷன் ஆகாதீங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா நிம்மதியா தூங்கலாம். கை ஆமாடா, இந்த இன்ஜெக்ஷனை போட்டா ஒரே அடியா தூங்கிடலாம். இல்ல மிஸ்டர் சண்முகராஜன், நான் சொல்றேன். ஏய், டாக்டர், மிஸ்டர் சண்முகராஜன். ஏய், போடா, fraud. அசந்தா கொல்ல பாக்குறாங்களே. சார், கோர்ட்டுக்கு நேரமாச்சு. அக்யூஸ்ட கூட்டி போகணும். இவனை கோர்ட்டு கூட்டு போனா ஒரு பெரிய லாயரை வச்சு 4 நாள்ல வெளியே வந்து எனக்கே டாட்டா கட்டுருவான். பேசாம இவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளா நல்லா இருக்குமே. சுட்டு தள்ளுறதுக்கான காக்கா குருவின்னு நினைச்சிட்டியா? மாசியோட தம்பி. எது நடந்தாலும் சட்டப்படி தான் நடக்கணும். கோர்ட்ல ஒப்படைக்க வேண்டியது ஓ வேலை. தண்டனை கொடுக்கறதா விடுதலை பண்றதான்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும். எலும்பு துண்ட கவுற நாயி வாழை மட்டும் தான் ஆட்டணும், ஈரம் பண்ண கூடாது. ஏய், போலீஸ் என்ன நாயா உனக்கு? ரொம்ப பேசினா அவனை சுட்டு பொசுக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணான உன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஐயா, இந்தாங்க சாவி. தப்பிச்சு போயிடுங்க. இங்க இருந்தீங்கன்னா உங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவான். உங்களை உயிரோட கோர்ட்டு கொண்டு போக மாட்டோம். தப்பிச்சு போயிடுங்க. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, நீங்க தப்பிச்சு போயிடுங்க. ஏய், எங்க அண்ணன் ஆண்டவ மாதிரி. அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கும். வரதா? என்ன பண்ணிட்டு இருக்க? சார்,